11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். உரைநடை பகுதி பாடம் 3 தென்பாண்டி தலைநகர் தென்காசி. ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. பாரத நாட்டிலே கங்கைக்கும் காசிக்கும் தலை சிறந்த பெருமை உண்டு. சிவகங்கையும் சிவகாசியும் தென்னாட்டில் உள்ள சிறந்த நகரங்கள். கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்றான் ஒரு சோழ மன்னன். யாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்க முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜேந்திர சோழனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கங்கை கொண்டான்னு சொல்றோம். காசி கண்டான் என்று பாராட்ட பெற்றான் ஒரு பாண்டிய மன்னன். யாரு அப்படின்னு கேட்டாக்க பராக்கிரம பாண்டியன். இந்த பாண்டிய மன்னன் கண்ட காசி தென்காசி என்று பெயர் பெற்றது. 500 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த இம்மன்னனை என்ன சொல்றோம்னா காசி கண்ட பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு சொல்றோம். வடகாசி எங்க இருக்கு? கங்கை நதிக்கரையில் இருக்கு. அதே மாதிரி தென்காசி எங்க இருக்கு? சித்ரா நதி. ஞானிகளும் அறியார்கள் சித்ரா நதி மூலம் அப்படின்ட்டு குற்றால குறவஞ்சி சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஞானிகளுக்கு கூட தெரியாது சித்ரா நதி எங்க உருவாகுது அப்படின்ட்டு. கடம்ப வனத்திலே மதுரை அமைந்திருக்கு. வேணுவனத்தில் நெல்லையும், தில்லை வனத்தில் சிதம்பரம், செண்பக வனத்தில் தென்காசி நகரம். சித்ரா நதியின் வடக்கரையில சண்பகவனத்தில் ஈசனுக்கு ஒரு திருக்கோயில் எடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பராக்கிரம பாண்டியன். இவர் என்ன பண்ணாரு? 17 வருடம் அத்திருப்பணியில் ஈடுபட்டார். கோபுர பணிகள் அரைக்குறையா இருக்கும்போது அவர் என்ன ஆயிட்டாரு? இறைவனடி சேர்ந்தார். அதனால மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? காசி கண்ட காவலனே, எடுத்த திருப்பணியை முடிப்பதற்கு முன் எங்கே சென்றாய் என்று ஏங்கினர். நமக்கு கேட்கலாம், காசி கண்ட காவலன் என்று போற்றப்படுபவர் யார்? தென்காசி கோயில் பழுதுபடாமல் நெடுங்காலம் நின்று விரும்பிய பயனை தரல் வேண்டும் என்று விரும்பியவன் தான் இவ்வேந்தர். அதனால அங்க கல்வெட்டுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, எப்போதேனும் இக்கற்பணியில் குற்றம் குறை கண்டால் அவற்றை அப்போதே பழுது பார்ப்பவர் பாதம் பணிவேன் எந்நாளும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அதாவது அந்த கோயில்ல ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறவங்க காலடியில நான் விழுந்து வணங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆராயினும் இந்த தென்காசி மேவும் பொன் ஆலயத்து வாராதது ஓர் குற்றம் வந்தற்றில் அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே ஒழித்து புறப்பார்களை நீதியுடன் பாரார் அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே. இது கல்வெட்டில் இருக்கிற செய்தி. பராக்கிரம பாண்டியன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட தம்பி குலசேகர பாண்டியன் தான் இந்த கோயிலோட மீதம் இருந்த பணிகளை முடிக்கிறாரு. கோயில் 9 தட்டுக்களை உடையதாய் உயர்ந்து ஓங்கி நின்று தென்காசி நகருக்கு ஒரு நல்லணியாய் விளங்கியது. பிற்காலத்தில் என்னாச்சுன்னா தீப்பிடித்து வெடித்தது. இப்போது இடிந்து தலை பிளந்து நிற்கிறது. இந்த பாண்டிய மன்னன் என்ன செய்யறாருன்னா அகரம் என்ற பெயரில் 5 ஊர்களை அமைத்தார். இதுல ஒன்றுதான் மேலகரம். மேலகரம் எங்க இருக்கு? தென்காசிக்கும் திருக்குற்றாலத்திற்கும் இடையில இருக்குது. இங்க பிறந்தவர் தான் திரிகூட ராசப்ப கவிராயர். இவர் யாரு? குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர். அந்நூலுக்கு பரிசாக நாயக்க மன்னர் நயந்தளித்த குறவஞ்சி மேடு என்ற நன்சை நிலமும் கருப்பு கட்டி ஊற்றும் குற்றாலத்தில் இன்றும் காணப்படுகிறது. அங்கு நடப்பட்டிருக்கும் பழங்கள் ஒன்று குறவஞ்சி கவிஞரின் நினைவு சின்னமாக இன்றளவும் நின்று நிலவுகின்றது. அடிப்பட்டான் பாறை பற்றி குறிப்புகளும் குறவஞ்சி நாடகத்தில் காணப்படுகிறது. முன்னொரு காலத்தில் என்ன பண்றாரு? ஒரு செல்வந்தர் குதிரையில வராரு. அங்க ஒரு பாறை இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? இது திருக்குற்றாலத்தின் எல்லை, இதன் மேல ஏறி செல்லல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு? அவரெல்லாம் திட்டிட்டு தன்னோட குதிரை மேறேறி இது மேல போய் நிக்கிறாரு. இந்த குதிரையோட கால்கள் அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை, ஒட்டிக்குது. அதனால இது என்ன சொல்றோம்னா அடியொட்டு பாறை. அடியொட்டு பாறை. இதுதான் மருவி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடிப்பட்டான் பாறை ஆயிடுச்சு. ஆசார ஈன தருக்கன் குதிரை அடியொட்டு பாறை அடி ஒட்டினார் போலும் தேசத்து கொக்கெல்லாம் கண்ணிக்குள்ளே சிக்குது பார் கரி தக்குது பார் என்று குறவஞ்சி பாடல் இந்த வரலாற்றை சொல்லுது. அதிவீரராம பாண்டியன் நைடதம் என்ற நூலை இயற்றியிருக்கிறாரு. அதே மாதிரி வெற்றி வேர்க்கை வீரராமன் கொற்கையாளி, இதுவும் அவர் தான். இதை என்ன சொல்லலாம்னா நருந்தகைன்னு சொல்லலாம்.
இருண்ட மேகம் சுற்றிச் சுருண்டு சுழியெறியும் கொண்டையால் குலை ஏறியாடி நெஞ்சை சூறையாடும் விழி கெண்டையால் திரிந்து பூமுறுக்கின் அரும்பு போலிருக்கும் இதழினால் வரி சிலையைப் போல் வளைந்து பாறையைப் போல் இலங்கும் நுதலினால். இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சியோட பாடல். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் காசா மேயர் அப்படின்ற ஒரு வர்த்தகர் இருக்கிறாரு. அவர் வந்து திருக்குற்றால மலையில் தோட்டப்பயிர் செய்து 10 தோட்டங்களை உருவாக்குறாரு. அங்கே ஒரு இடத்துல ஒரு குகையில் ஒரு முனிவர் இருந்தார். அதனால் அந்த குகையை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பரதேசி குகை என்று பெயரிட்டு அழைத்தனர். அந்த பரதேசி குகையை சுற்றி ஒரு தோட்டம் அமைத்தார். யார்? காசா மேயர். அதற்கு மக்கள் என்னென்ன பெயர் வச்சாங்க? பரதேசி தோட்டம் என்றே பெயரிட்டனர். ஆனால் காசா மேயர் அதை என்ன சொன்னார்னா பாரடைஸ் எஸ்டேட் அப்படின்னு சொன்னார். 6 ஆண்டுகள் காசா மேசர் பரிவாரங்களோடு தங்கியிருந்த இடம் ஒரு சிற்றூர் ஆயிற்று. பேர் ஆசை, அதாவது பேராசை இல்லை, பேர் நேம். இந்த பேர் ஆசை கொண்ட அவ்வர்த்தக கர்த்தர் காசா மேசர்புரம் என்று அதற்கு பெயர் கொடுத்தார். ஆனால் காசி என்னும் பெயரின் வாசி அறிந்த தென்காசியார் அதை காசி மேசபுரம் என்று வழங்கலாயினர். முன்பின் அறியாத பரதேசியை சொர்க்கத்தில் மாட்டிய வெள்ளையர்க்கும் வீடளிக்க கருதி அவர் பெயரை முக்தி தரும் காசியாக மாற்றினார் போலும் தென்காசி மக்கள். இதையுற்ற கோபுரம் 178 அடி உயரத்தோடு 9 நிலைகளுடன் 1990 கட்டி முடிக்கப்பட்டு கோபுர திருப்பணி நிறைவு விழா வந்து 25/6/1990 நடைபெற்றது. தென்காசி திருநெல்வேலிக்கு மேற்கு திக்கில் 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகர் இது. அதே மாதிரி திருக்குற்றாலத்திற்கு வடமேற்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த வல்லம் வலசை என்பன போர்க்காலங்களில் பாடி வீடுகளாயிருந்து பின்னர் ஊர்களானவை. தென்காசியில் உள்ள சிவன் கோயில் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம். அக்கோயில் உலகம்மன் கோயில் எனவும் வழங்கப்படுகிறது. காசி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. காசி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தானே ஒளி விளங்கும் நகர் என்று பொருள். இது வந்து எங்கே இருக்குது? கங்கை ஆற்றின் நதிக்கரையில் இருக்குது. இவ்வூர் இந்துக்களின் புனித திருத்தலங்களுள் ஒன்று. சிவகாசி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இந்நகர் இப்போது பட்டாசு உற்பத்திக்கு பெயர் பெற்றது. சிவகாசி இருக்கிறது விருதுநகர் மாவட்டம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சிவகாசியில் நிறைய பட்டாசு செய்கிறாங்க, அதனால் விருது கொடுத்தாங்க. இல்லை, விருது கொடுத்ததை பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கங்கை கொண்டான் யார் சொல்கிறோம்? முதலாம் ராஜேந்திர சோழனை சொல்கிறோம். கங்கை கொண்டான் என்னும் பெயரில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்குது. கங்கை கொண்டான் கயத்தாறு வரை செல்லும் என்பது பழமொழி. காசி கண்ட பராக்கிரம பாண்டியன். அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் பார்த்தீங்கன்னாக்கா 1422 1463 வரைக்கும் தென்காசியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தார். தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் இவரோட ஆட்சி காலத்தில் 1446 குடமுழுக்கு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தென்பாண்டி நாடு, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? தென்பாண்டி நாடுன்னு சொல்கிறோம். சித்திரா நதி. குற்றால அருவி சித்திரா நதியாக ஓடி சீவலப்பேரி என்னும் ஊர் அருகில் தாமிரபரணி ஆற்றோடு கலக்கிறது. குற்றால மலை. இம்மலை பொதிகை மலை தொடரின் ஒரு பகுதி. ஞானிகளும் அறியார்கள் சித்ரா நதி மூலம். இந்த தொடர் வந்து எதில் காணப்படுகிறது? குற்றால குறவஞ்சியில் இருக்குது. அதாவது குற்றால அருவியிலிருந்து தான் சித்ரா நதி வந்து தொடங்குது. இருந்தாலும் இந்த அருவி பார்த்தீங்க அப்படின்னா பொதிகை மலையில் பற்பல இடங்களிலிருந்து ஊறியும் மலை பெருக்கால் வலிந்தும் வருவதாகும். இதனால தான் என்ன சொல்கிறோம், இதோட மூலத்தை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஞானியும் அறியார்கள் சித்ரா நதி மூலம் எனப்பட்டது. இவ்வடி குற்றால குறவஞ்சியில் இருக்குது. செண்பக காடு. குற்றால அருவி விழும் இடத்திற்கு மேலே செண்பகா தேவி அப்படின்ற பெயரில் வந்து ஒரு அருவி இருக்குது. முற்காலத்தில் செண்பக மரக்காடுகளுக்கு நடுவில் இருந்தமையால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா செண்பக அடவி என பெயர் பெற்றது. அடவினாலையும் காடு தான். அவ்வருவியின் பக்கத்தில் இருக்கும் ஆலய இரவியோட பெயர் என்ன அப்படின்னா செண்பகா தேவி. பொங்குமா கடல் அப்படின்னா குற்றால முதன்மை அருவிக்கு மேலே உள்ள பொய்கை. கடம்பவனம். கடம்ப மரங்கள் நிறைந்த காடு. கடும்பு அப்படின்றது ஒரு வகை மரம். இது கடப்ப மரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த கடப்ப மரம் யாருக்குரியதுன்னா முருக கடவுளுக்கு உரியது.
வேணு வேணு அப்படின்னா மூங்கில். வேணுகோபால் கண்ணனுக்கு மூங்கிலில் துளையிட்ட குழலை வைத்து ஊதியதால் இப்பெயர் பெற்றது. நெல்லை, திருநெல்வேலி என்பதன் சுருக்கம்தான் நெல்லை. தில்லை, பெருங்காடுகளிலும் கடற்கரை ஓரங்களிலும் மிகுதியாக வளரும் மரம் தான் இது தில்லை. இது வந்து கருப்பு நிறமாயும் கிளைகள் சாம்பல் நிறமாயும் இருக்கும். தில்லை மரத்தோட இலை பார்த்தீங்க அப்படின்னா அத்தி இலை போன்ற தோற்றம் கொண்டது. இதன் பட்டையிலிருந்து ஒழுகும் பால் வந்து நச்சுத்தன்மை உடையது. சிதம்பரம் என்னும் நகர் ஒரு காலத்தில் தில்லை மரங்கள் சூழ்ந்திருந்ததால் என்ன சொல்கிறோம், அந்த நகருக்கு தில்லை என்று பெயர் வந்தது. இது ஒரு சிவஸ்தலம். சிதம்பரம் கோயில் உள்ள சபைக்கு பொன்னம்பலம் என்ற பெயர் உண்டு. இது கனக சபை எனவும் அழைக்கப்படுகிறது. பொன்னுக்கு கனகம் என்ற வேறு பெயரும் உண்டு. எனவே பொன்னம்பலம் கனக சபை என பெயர் பெறுகிறது. இச்சபையில் ஆடும் இறைவன் கனக சபாபதி. இந்த அகரம் அதான் பார்த்தோம் இல்லைங்களா, பராக்கிரம பாண்டியன் தென்காசியை சுற்றி இருக்கிற 5 ஊர்களை வந்து அகரம் என்ற பெயரில் உருவாக்கினார். அது பார்த்தீங்க அப்படின்னா அகரம், மேலகரம், நன்னகரம், நயினாரகரம், அகரக்கட்டு. இந்த மேலகரத்தில் தான் வந்து திரிகூடராசப்ப கவிராயர் பிறந்திருப்பார். குற்றாலக்குறவஞ்சி வந்து குறவஞ்சி வகையை சேர்ந்த இலக்கியம். இதோட ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர். இது வந்து நாடக பாங்கில் இருக்கும். வாசினாக்க குதிரை பெருமை. இந்த ஆசார தருக்கன் என தொடங்கும் பாடல் பார்த்தீங்க அப்படின்னா குற்றால குறவஞ்சியில் இருக்கு. இந்த செய்யுள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கன் எனும் கதை மாந்தரின் மொழியாக உள்ளது. இதில் தான் பார்த்தீங்கன்னா அடியொட்டு பாறை பற்றிய குறிப்பு இருக்கும். அடியொட்டு பாறை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இருண்ட என தொடங்கும் செய்யுளும் குற்றால குறவஞ்சி கதை தலைவியின் தோற்றத்தை வர்ணிக்கும் கன்னிப்பாடல். விமலன்னா மலம், விமலன் அதாவது குற்றமற்றவனை குறிக்க வி என்னும் பின்னொற்று சேர்க்கப்பட்டுள்ளது. புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். கங்கை கொண்டான் எனும் பெயர் கொண்ட மன்னன் யாருன்னு கேட்டிங்கனாக்க முதலாம் ராஜேந்திர சோழன். இவர் வந்து பராக்கிரம பாண்டியன் வந்து காசி கண்ட பாண்டியன். இவர் கீழ்வரும் கூற்றுகளுள் எது சரியானது அப்படின்னா பராக்கிரமனுக்கு காசி கண்டவன் என்ற சிறப்புண்டு. சித்ரா ஆறு தென்காசியிலிருந்து புறப்படுகிறதா? இல்லை, திருக்குற்றாலத்திலிருந்து புறப்படுகிறது. திருக்குற்றாலம். இருந்தாலும் என்ன சொல்றாங்க, ஞானிகளும் அறியார் சித்ரா நதி மூலம். தென்காசி கோபுரத்தை கட்டி முடித்ததும் பின் பராக்கிரம பாண்டியன் இறந்தானா? இது வந்து தவறு. அவரு கோபுர பணிகள் மீதம் இருந்தும் போதே அவர் இறந்து விட்டார். அவரோட பணிகளை அவரோட தம்பி வந்து முடித்து வைத்தார். யாரு? குலசேகர பாண்டியன். இங்க பாருங்க, குலசேகர பாண்டியன் தம்பி பராக்கிரம பாண்டியன் ஆனானா? தவறு. பராக்கிரம பாண்டியனோட தம்பி தான் குலசேகர பாண்டியன். நேராகவே ஒழித்து புறப்பார்களை நீதியுடன் பாராரறிய பணிந்தேன் எனும் கல்வெட்டு மொழி உணர்த்துவது யாதுனா பராக்கிரம பாண்டியன் கோயில் திருப்பணியில் நாட்டம் கொண்டவன். பின்வரும் கூற்றுகளுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தென்காசி கோயிலை கட்டியவன் வந்து பராக்கிரம பாண்டியன் தான். இவர் கொஞ்சம் மீதம் வேலை இருக்கும்போது இறந்துருவார். மீதமுள்ள பணிகளை தான் குலசேகர பாண்டியன் பண்ணியிருப்பார். தென்காசி கோபுரம் 9 மாடங்களை கொண்டது. சரி. தென்காசியை சுற்றிலும் அகரம் என்ற பெயரில் 5 ஊர்கள் உள்ளன. குறவஞ்சி நாடகத்தின் அடிஓட்டுப்பாறை குறிப்பு உள்ளது. இதுவும் சரிதான். கீழ் உள்ள பாடலடியில் எது தென்காசி அரசமாதேவி எழுதப்பட்டது அப்படின்னாக்க முன்வினை பயன்தானோ இப்பிறப்பில் செய்த தவம் முடிந்தவாறே. இந்த தென்காசி அரசமாதேவி இவரோட மன்னர் வந்து என்ன பண்றாரு, ஒரு தமிழ் நூல் இயற்றுறாரு. அதை வந்து மதுரை தமிழ் சங்கத்துல அரங்கேற்றத்துக்காக போயிறாரு. அந்த டைம்ல இவரோட பிரிவால்வாடி தென்காசி அரசமாதேவி பாடிய பாடல் இது. என்னை இவ்வாறு அவர் மறந்தும் யான் அவரை மிக நினைந்து இங்கு இருந்து வாட முன்வினை பயன்தானோ இப்பிறப்பில் செய்த தவம் முடிந்தவாறே கண்ணன் மதன் அபராமன் வரதுங்க ராமன் இயற் காசி நாட்டில் அன்ன வயல் குறுகினங்கால் இனி எவ்வாறு உயிர் தரித்து இங்கு ஆற்றுமாறே. இது வந்து தென்காசி அரசமாதேவியால் இயற்றப்பட்ட செய்யுள்.
குற்றாலம் அருகில் உள்ள பரதேசி தோட்டம் தற்போது எவ்வாறு வழங்கப்படுகின்றதுனாக்கா பாரடைஸ் எஸ்டேட். கீழ் உள்ள எக்கூற்றால் டாக்டர் இராபி சேதுப்பிள்ளை தென்காசி மக்களை போற்றுகிறார்னா, சொர்க்கத்தில் மாட்டிய வெள்ளையருக்கும் வீடளிக்க கருதி அவர் பெயரை முக்தி தரும் காசியாய் மாற்றினர். அதாவது இந்த பரதேசி தோட்டம் அப்படின்றத தான் பாரடைஸ் எஸ்டேட் அப்படின்ட்டு காசா மேயர் மாற்றியிருப்பார். அதனால சொர்க்கத்தில் மாட்டிய வெள்ளையருக்கு, பாரடைஸ்னாக்க சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பரதேசின்றத பாரடைஸ் அப்படின்னு மாற்றி இருக்கிறாரு. அதனால அவருக்கு வீடளிக்க கருதி தான் அவர் பெயரை முத்தி தரும் காசியாய் மாற்றினார்கள் அப்படின்ட்டு யார் சொல்றதுனாக்க ராபி சேதுப்பிள்ளை. முன்பின் அறியாத பரதேசியை சொர்க்கத்தில் மாட்டிய வெள்ளையர் இவ்வடி கொண்டுள்ள குறிப்பு யாது அப்படின்னாக்க, காசமேசரை மக்கள் விரும்பினர். தென்காசி உலகம்மன் கோயிலில் முடிசூட்டி கொண்ட பாண்டியர்கள். குலசேகர பாண்டியன். சக ஆண்டு 1474, அதாவது கிபி 1530. அழகன் சிவலவேல் என்ற அதிவீரராம பாண்டியன். இவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க சக ஆண்டு 1486, கிபி 1542. குலசேகர பராக்கிரமன் கிபி 1545. அபிராம பாண்டியன் 1587. இதோட சான்றுகள் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பாண்டியர் வரலாறு எழுதியவர் சதாசிவ பண்டாரத்தார். தேங்க்யூ.